இதம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ர தனம் மேரு துல்யம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். ஜீவாத்மா அப்படி இல்லை அப்படிங்கிறதும் சரிதான். ஆக ஜீவாத்மாவும் பரமாத்மாவையும் நான் ஒண்ணுன்னு சொல்லவே போறது இல்லை. ஆனா ஜீவாத்மாவை பரமாத்மான்னு சொன்னதாக வச்சுக்க வேண்டாம். ஆனா ஆத்மா ஒண்ணுன்னு சொல்ல, ஆத்மா ஒண்ணு, அத்வைத்தம். குழப்புறதாக நினைக்க வேண்டாம். ஒரு ஆத்மாதான் இந்த ஜீவாத்மாக்களாகவும் இருக்கு. அந்த ஒரே ஆத்மாதான் பரமாத்மா பரமேஸ்வரனாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் ஆத்மாத்வைத வாதம். மூணு ஆத்மா ஆனா ஒரு ஆத்மா. ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித்து அப்படின்னு ஒரு வாக்கியம். மொத்தம் 6 பதார்த்தங்கள் அனாதின்னு சொல்ற இடத்துல ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித்து. ஜீவஹா ஜீவாத்மா, ஈஷா ஈஸ்வரன், விசுத்த சித் அப்படின்னு சொல்றாரு, அதுதான் ஆத்மாவாம். இது வெறும் ஆத்மா. இதுல ஒன்னும் நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த ஆத்மா அந்த ஆத்மான விசேஷணங்கள்லாம் எதுவுமே போடாமல் ஆத்மான்னு சொன்னா ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது அத்வைதங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக இந்த நாம அனுபவிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் அது, வேற இல்லை. அந்த அனுபவிக்கிற ஆத்மஸ்வரூபம் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் தெரியறதோ இல்லையோ. இப்ப நான் அந்த காரியத்தை செஞ்சேன், உத்தரவும் தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்றேன். யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, நான் உன்னை திருட்டுத்தனம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அந்த திருட்டித்தனம் பண்ணினேங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறவன் யாரோ அவன் யாரு? அது நான் இல்லையா. திருட்டுத்தனம் பண்ணினது வேறு, அதை தெரிஞ்சுக்க கூடியது என்னுடைய சைதன்ய ஆத்மா. பாஷ்யக்காரர் சொல்றா, தத் சாட்சித்வேன பிரத்யுக்தத்வா. இந்த ஆத்மா உபனிஷத்துலதான் தெரியுது அப்படின்னு சொல்றே. இதெல்லாம் லோகத்துல தெரிஞ்சுட்டு இருக்கும் போல இருக்கே, எல்லாருக்கும் தெரியுறதே ஆத்மாவை பத்தி. நீ உபனிஷத் ஸ்வேவ வேத்யா அப்படின்லாம் போடுறீங்களே, அப்படி இல்லை போல இருக்கே. என்ன எல்லாரும் சொல்ற ஆத்மா தானே, எல்லாரும் சொல்ற ஆத்மா தான். ஆனால் உபனிஷத்தை விட்டா இப்படி அதை தெரிஞ்சுக்கலையே. சாட்சித்வேன, நீ யார கர்த்தா போக்தா அப்படின்னு உணர்றையோ அவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் எந்த ஆத்மஸ்வரூபத்தினால அறியப்படுகிறானோ அதுதான் ஆத்மா. கர்த்தா போக்தா அப்படிங்கிறது வெறும் அசுத்த ஆத்மா இல்லை. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த சரீரம் ஆத்மானு தெரியுது, இந்திரியம் ஆத்மானு தெரியுது, மனசு ஆத்மானு தெரியுது, பிராணன் ஆத்மானு சில பேர் நினைக்கிறா. இதை தவிர்த்தும் சரீரம் எல்லாத்தையும் காட்டிலும் வேற தனியாக ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்றா, தெரியுது. அவன் கர்த்தா போக்தான்னு தெரியுது. கர்த்தா போக்தான்னு தெரியறதுக்கு யாரு சாட்சியோ அந்த சாட்சியத்தான் நான் ஆத்மான்னு சொல்றேன்னு பாஷ்யக்காரர். தத் சாட்சித்வேன பிரத்யுக்தத்வம். நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியறதுன்னு சொல்றச்ச, எனக்குன்னு சொல்றேன்னு நான் தான் சாட்சி. அப்ப கர்த்தா போக்தாங்கிற அம்சத்தை நமக்கு தெரிவிக்க கூடியவன் யாரு அறிகிறானோ அவன் தான் சாட்சி. அந்த சாட்சியத்தான் நான் ஆத்மான்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. சாட்சின்னு சொன்னா அவன் ஒதுங்கிடுவான். சாட்சிங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே எப்படின்னு கேட்டா, சாமான்யமான இந்த விஷயத்துக்கு அவன் சாட்சின்னு சொன்னா அவன் அந்த விஷயத்தோட சம்மந்தப்படாத இருந்தாதான் சாட்சியா எடுத்துக்க முடியும். அவனும் அதுக்குள்ள சேர்ந்திருந்தான்னா அவனை சாட்சின்னு எடுத்துக்கல. சாட்சா திருஷ்டி சம்ஞாயாம்னு சொல்றச்சே சாட்சிங்கிற பதத்துக்கு இப்படிதான் அர்த்தம். அவன் நேரடியா பார்க்கணும், விஷயத்த தெரிஞ்சவனாக இருக்கணும், ஆனா அந்த விஷயத்துல சம்மந்தப்படாதவனாக இருக்கணும். இவனே காரியத்தை செஞ்சவனாக இருந்தால் இவன் சாட்சி கிடையாது. இவன் செஞ்சதை பார்த்தவன் மாத்திரமா இருந்தால் அவன் சாட்சி. வெறும் பார்த்திருக்கணுமே தவிர செஞ்சிருக்க கூடாது. ஆக அந்த காரியத்துல சேராதவன், அதை பார்க்கிறவன் அவன் சாட்சி. அப்படித்தானே சாட்சி எடுத்துக்கிறோம். ஆக நான் கர்த்தா நாம் போக்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த கர்த்தா போக்தாவாக தன்னை பார்த்தவன் யாரோ அவனை தான் நம்ம சாட்சின்னு சொல்லணும்.
அந்த பார்த்தவன் கர்த்தாவாகவும் இருக்க முடியாது, போக்தாவாகவும் இருக்க முடியாது. நான் சௌக்கியமா அனுபவிச்சுட்டு இருக்கேனே, அசௌக்கியம் அனுபவிக்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்ப அதை பார்க்கக்கூடிய ஸ்வரூபம் இருக்கே, இதத்தான் உபனிஷத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்ன. உபனிஷத் சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்னா இவாளுடைய அனுபவத்துல இல்லாத வஸ்துன்னு பெரியவா சொல்லல, பாஷ்யக்காரர் அந்த மாதிரி சொல்லல. இத விவேச்சனம் பண்ண முடியாததுனால இவா எல்லாத்தையும் ஆத்மாவாக நினைச்சுட்டு இருக்காளே தவிர வாஸ்தவத்துல இதுவும் சேர்ந்துதான் இவாளுக்கு தெரியும் அப்படிங்கிறது சொல்ல. நான் அதை கொஞ்சம் நிரூபணம் பண்ணி காமிக்கிறேன். பாஷ்யக்காரர் ஒரு நல்ல திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுக்கிறார். இந்த மரகதம் அப்படின்னு ஒரு ரத்னம், பச்சை பச்சை கலர் கொண்ட ரத்னம். இத பரீட்சை பண்றதுக்கு ஒரு விதம் உண்டா, ரத்ன பரீட்சை. சுத்த கோக்ஷீரத்துல அந்த மரகதத்தை போட்டோம்னா அந்த பாலே பச்சை நிறமாக தெரியுமா? அப்படின்னா அந்த நிஜமான ரத்னம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? மரகத கல்லு பச்சையா இருக்கும், பச்சை நிறம் கொண்டது. கோக்ஷீரத்துல அதை போட்டா அந்த பசும் பாலானது பச்சை நிறமாக மாறாது, ஆனால் பச்சை நிறமாக தெரியும். எடுத்துட்டா திரும்பி சாதாரணமா இருக்கும். ஆக கலர் மாற போறது இல்லை, ஆனா பச்சை கலராக அந்த பால் தெரியும். இது ஒரு பரீட்சை. இது ஏன் பால் பச்சை நிறமாக தெரியுது அப்படின்னு கேட்டா, அந்த மரகதத்தினுடைய ஒரு பிரகாசமானது அந்த பால்ல வியாபிச்சுண்டு அந்த பால் பச்சை நிறமாக தெரியறதுக்கு காரணமாயிடுறது அப்படின்னு அங்க சொல்றார். அந்த அதை உதாரணமாக கொடுத்து பாஷ்யக்காரர் என்ன நிரூபணம் பண்ணியிருக்கானா, நான் இப்ப கடைசியில ஒரு ஆத்மஸ்வரூபத்தை சொன்னேனோ இல்லையா, சாட்சி அப்படின்னு, அந்த ஆத்மஸ்வரூபமானது இந்த சரீரத்துல எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கிறச்ச அதனுடைய அந்த சைத்தன்ய பிரகாசமானது இந்த சரீர பரியந்தம் நமக்கு வியாபிச்சுட்டு இருக்கான், சரீரம் பரியந்தம். இப்ப மரகத உள்ள இருக்குன்னு தெரியாதவன் அந்த பாலை மாத்திரம் பார்த்தான்னா இது என்ன பால் கலர் தானா இல்ல பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அப்படித்தானே சொல்லுவான். அப்ப இந்த சைத்தன்யமானது மத்த காஷ்டம் லோஷ்டம் அந்த மாதிரி கட்டை மண்கட்டி எல்லாம் பார்த்தா அது சேத்தனமா தெரியல, ஆனா நம்ம சரீரத்தை பார்த்தா சேத்தனமா தெரியறதா இல்லையா, ஒரு வித்தியாசம் தெரியறதா இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா, இதுக்குள்ள அந்த சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மான்னு ஒரு மரக்கத்தம் உள்ள உட்கார்ந்து இருக்கு. அதோட சேர்ந்துட்டு இந்த சரீரமும் அந்த சைத்தன்யம் உள்ளதாக நமக்கு தெரியறது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் சரீரம் நான் அப்படின்னு தெரியும், ஒரு விவகாரத்துக்கு விஷயமாகிறது. சரீரத்தை காட்டிலும் வேறேன்னு சொன்னாலும் சரீரம் நான் தெரியதான் தெரியுது. ஏன்னா அந்த சைத்தன்யம் அதுல பிரதிபலனம், இது பிரதிபலனம்னு சொல்லுவாங்க. சைத்தன்யமானது சரீர பரியந்தம் பிரதிபலிக்கிறது. ஆகையால சரீரத்துல எல்லாம் ஆத்மா நான்கிற புத்தி ஏற்படுறது. இப்ப நான் அந்த பால்ங்கிற திருஷ்டாந்தத்தை கொடுத்தேனே, அந்த என்ன சொன்னேன்னா பால் மாறல, ஆனா பச்சை கலரா தெரியறதுன்னு சொன்னேன் இல்லையா. இங்கேயும் அப்படிதான். இந்த சரீரமானது அது ஒரு சேத்தனமாக மாறாது, ஆனா ஒரு சேத்தனமாக தெரியும். இந்த சைத்தன்யம் வியாபிக்கிறதுனால அது ஒரு சேத்தனமாக நமக்கு தெரியும், அவ்வளவுதான். ஒண்ணு வாஸ்தவத்துல அப்படி இல்லை, சேத்தனமாக இல்லை, ஆனா சேத்தனமாக தெரியுறது அப்படின்னு சொன்னா இதுக்குதான் பேரு அத்தியாசம்னு. நம்ம அத்வைத வேதாந்தத்துல அத்தியாசம்னு சொல்லுவாங்க. அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் ஆரம்பத்துல அத்தியாச பாஷ்யம்னு ஒண்ணு, அதுதான் உபோத்தியாசம். அதுக்கப்புறம் தான் மேல்கொண்டு சாஸ்திரமே ஆரம்பிக்கும். அது வெள்ளியாக இல்லை, ஆனா வெள்ளியாக தெரியறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அத வெள்ளி இல்லையோனோ அது இதுதான் அதஸ்மின் தத்புத்தி, அது அப்படி இல்லை இது தெரியறது அப்படின்னு சொன்னா இதுக்கு அத்தியாசம்னு பேரு. இது பிராந்தி, தப்பான தியானம், அயதார்த்த தியானம் இப்படி எல்லாம் சொல்லலாம். இப்ப நாம அந்த இடத்துல விவேச்சனம் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஏன் அப்படி தெரியறது அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு அதுக்கு காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சிட முடியும்.
அதனாலதான் அப்படி தெரியுது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அதே மாதிரி இந்த சரீரம் நமக்கு ஏன் ஆத்மாவா தெரியுது, பிராணன் ஏன் ஆத்மாவா தெரியுது, ஆத்மா ஏன் கர்த்தா போக்தாவாக தெரியுது அப்படிங்கிறத எல்லாம் வேதாந்த சாஸ்திரம் விவேச்சனம் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சைத்தன்யம் வியாபித்து கொண்டு இருக்கிறதுனாலே இது எல்லாமே ஆத்மாவாக தெரியுது சொல்றதுதான் அத்தியாச பாஷ்யம். எல்லாமே அத்தியாசத்தினால இப்படி தெரியுது. இப்போ ஒரு சரீரத்துல இந்த சைத்தன்யமானது வியாபித்து அதுல பிரதிபலிச்சு தெரியும் போது அந்த சரீரத்தை நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சுட்டோமானால் இதே மாதிரி ஒவ்வொரு சரீரத்திலயும் அந்த சைத்தன்யத்துடைய வியாப்தி இருக்கும் இல்லையோ, அது பிரதிபலிக்குமோ இல்லையோ. அப்ப எத்தனை சரீரங்கள் இருக்கோ அத்தனை நான், அத்தனை ஆத்மா அப்படின்னா நம்ம சொல்லுவோம். நமக்கு அப்படிதான் தெரியும். அது நியாயம்தான். எப்படின்னு கேட்டா, ஒரு முகம் இருக்கு, ஒரு 10 கண்ணாடி இருக்கு இதுதா போல. இந்த முகம் 10 கண்ணாடியிலேயே எனக்கு தெரியுது. அப்ப பிரதிபிம்ப முகம் அப்படின்னு சொன்னா எத்தனை பிரதிபிம்ப முகம் இருக்க முடியும்? எத்தனை கண்ணாடியோ அத்தனை பிரதிபிம்ப முகம் இருக்குதானே ஆகணும் இல்லையா? பிரதிபிம்பம்னு பேர் வச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு 10 இருக்கும். ஆனால் அது 10ஆக தெரியறதே தவிர்த்து முகங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரே ஒரு முகம் தான். 10 கண்ணாடியில தெரியக்கூடிய எந்த முகத்து கண்ணாடியில பார்த்தாலும் அது என்னுடைய முகம்தான். இது யாருடைய முகம் தெரியுது அப்படின்னு கேட்டா என்னுடைய முகம். அந்த கண்ணாடியில தெரிகிற முகம் அதுவும் என்னுடைய முகம் தான். அப்ப எத்தனை முகம் எனக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரே ஒரு முகம்தான். ஒரே ஒரு முகம்தான். அதுதான் 10 கண்ணாடியில தெரியுது. ஆனா ஒரே ஒரு கண்ணாடியில மாத்திரம் தெரியறதுங்கிறது இல்லை, அத்தனை கரியார கண்ணாடியிலையும் தெரியுது, 10ஆக தெரியுது. இவ்வளவு தெரிஞ்சாலும் முகம் ஒண்ணு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதுக்குதான் பிம்ப பிரதிபிம்ப பாவம்னு சொல்றோம். இந்த விதத்துல பாக்குறச்ச ஆத்மா ஒண்ணுதான். ஆனா அந்த ஆத்மா பல சரீரங்கள்ல நமக்கு தெரியும் போது பலவாக தெரிகிறது. இதை நான் உபாதிக்கு கொண்டு வந்தேன். உபாதின்னு இதை சொல்லுவோம். எதை வச்சு ஒண்ணு பலவாக தெரியுமோ அதுக்கு உபாதின்னு பேரு. ஒரு முகம் அத்தனை கண்ணாடி, இப்ப அத்தனை கண்ணாடி அத்தனை முகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கண்ணாடியத்தான் உபாதின்னு சொல்லும். உபனிஷத்து என்ன சொல்லும்? சூரியன் ஒண்ணு, யதாஹ்யம் ஜோதிராத்மா விவஸ்வான், பிரகாசமா இருக்கு சூரியன். அப்போ பின்னாக பகுதா ஏகா அனுகச்சன். ஏகா ஒரே சூரியன். இங்க தனித்தனியா பல ஜல பாத்திரங்கள் இருக்கு, ஜலம் அங்கங்க தேங்கி இருக்கு, எல்லாத்துலயும் தெரியுது அது சூரியன் தெரியுது. ஆனா அது எத்தனை சூரியன் இப்ப தெரியுது ஜலத்துல பார்த்தா அப்படின்னு கேட்டா, இந்த ஜலத்திலயும் சூரியன் தெரியுது, அங்கேயும் தெரியுது, அங்கே தெரியுது, எல்லா ஜலத்திலயும் சூரியன் இருக்கு. அப்போ பிரதிபிம்பங்கள் நிறைய எடுத்து பகுதா. ஆனா சூரியன் ஒண்ணு. ஏகா பகுதா, ஏகா அபஹா அனுகச் பின்னாக அபஹா அனுகச்சன் பகுதா பவதி. பல உபாதிகளை சேர்த்து உபாதின்னு சப்தத்தை இதுக்கு சொல்லுவோம். ஒன்ன பலவாக எது காண்பிக்குமோ அதுக்கு உபாதின்னு பேரு. அப்ப இந்த ரீதியில ஒண்ணு பலவாக எப்படி தெரியுறதோ அதே மாதிரி ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் அது பலவாக தெரியுது உபாதியை கொண்டு. அந்த உபாதி என்னன்னு சொன்னா சரீரம். இப்போ நாம ஸ்தூலமா வச்சுக்கலாம். இதை தாண்டி இன்னும் பிரக்கிரியெல்லாம் சொன்னா உள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா எத்தனை சரீரமோ அத்தனை ஆத்மா. இத தார்க்கிகால் சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஜீவாத்மாவை சொல்லும் போது அந்த ஜீவாத்மா பிரதி சரீரம் பின்னா, ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மா. சின்ன புழு பூச்சிக்கு கூட அந்த ஆத்மா இருக்கு. சின்ன சின்ன சரீரத்துல ஆத்மா இருக்கு. ஆனா ஆத்மாவை சின்னதா சொல்லல, கிருஷ்ணா விபூன்னு சொல்லியிருக்கா. ஆனா ஒவ்வொரு சரீரத்திலும் தனித்தனி ஆத்மா. அப்படி சொன்னாதான் விவகாரம் சௌரியமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா சரீரத்துக்கும் ஒரே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, ஆத்மா தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான், சரீரம் எல்லாம் ஜடம் தானே. அப்ப நமக்கு வரக்கூடிய ஒருத்தனுக்கு வந்த சுக துக்காதிகள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டியதாக ஆயிடும் அப்படின்னு ஒரு காரணத்தை காண்பிச்சு இந்த சூத்திரத்திலே இருக்கு. நானா ஆத்மானஹா வியவஸ்தாதா, சுகதுக்காதி வியவஸ்தைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஆத்மா வேறு அப்படின்னு சொன்னான். அவ சொன்னது தப்பு கிடையாது. ஏன்னா அவ சொல்லக்கூடிய ஆத்மா கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் அப்படி இருக்கா.
நான் வரேன் அதுக்கு. இப்ப நாம மனுஷன் தானே, நம்மளாரும் மனுஷால் தானே. அப்ப நான் மனிதன், நீங்க எல்லாரும் மனிதன் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எல்லாருமே மனுஷால் தான். அப்ப இந்த இந்த ஆத்மாவை நாம மனுஷன்னு நினைக்கும் போது அப்ப எத்தனை ஆத்மா? மனிதன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மா, அப்படித்தானே? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மா தான். அப்ப மனிதன் சொல்லும் போது நாம அந்த சரீரத்தை சேர்த்து ஆத்மாவை குறிப்பிடுறோம். இப்ப நான் சொல்லும் போது அந்த நான்கிறது சரீரத்தை சேர்த்து சொல்லக்கூடிய நான். இதுல நான் இப்ப எவ்வளவு அம்சத்தை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்லை, அது நமக்கு நம்ம விவேச்சனம் பண்றது இல்லை. நான் மனிதன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தலையிலேருந்து கால் வரை சரீரம் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படின்னு ஒரு இதுதான் சங்காதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்துதான் நான், ஒரு நான் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி எத்தனை சரீரம் இருக்கோ அத்தனை ஆத்மா அப்படின்னு சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா இது இப்படி தனித்தனியாகத்தான் இருக்கு. சரீரத்தை விட்டுட்டு இந்த கர்த்தா போக்தா வரையில் ஒவ்வொருத்தரும் ஆத்மாவை விவேச்சனம் பண்ணி பண்ணி கொண்டு வந்தாலே, பிரிச்சு 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 கொண்டு வந்தா இல்லையா, அந்த கர்த்தா போக்தான்னு சொல்ற பர்யந்தம் கூட இந்த ஆத்மா வேற வேற ஆத்மா தான் ஒவ்வொரு சரீரத்துக்கும். அதுல இல்லைன்னு சொல்ற, அது அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கு கர்த்தாவாக இவன் ஆகிறானோ அந்த காரியத்துக்கு இன்னொருத்தன் கர்த்தா இல்லை. ஆக இதனுடைய பலத்தை அவன் அனுபவிக்க முடியாது. ஆகா அவன் வேற கர்த்தா, அவன் வேற வேலை பண்றான், இவன் வேற கர்த்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த கர்த்தா போக்தா பரியந்தம் நம்மளை நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த அளவுக்கு பார்க்கறச்ச நாம் தனித்தனியாகத்தான் இருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு உபாதி சேர்ந்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணி கொடுத்து விடுறது. இப்படி தனித்தனியாக இருக்கும் போது கூட ஆத்மாங்கிறது அதையும் தாண்டி இருக்கிறதாக நம்ம எப்படி சொல்ல முடிகிறது? அதை ஒண்ணுன்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் உபனிஷத்து நமக்கு ஒரு இதை சொல்லி கொடுக்கறது. அது என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். இந்த கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லக்கூடியது தனித்தனியாக இருக்கா, அதுல சந்தேகமே இல்லை. ஆக நான் யாருடைய மதத்தையும் கண்டனமே பண்ணல, அந்த அளவுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுகளுக்கு சாட்சியாக இருக்கானே நான் கர்த்தா அப்படின்னு அறிகிறவன், அவன் யாருன்னு சொன்னா அவனை தனித்தனியாக வச்சுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு விசாரம். இவன் கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுக்கு தெரியும், நான் கர்த்தாங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவன் கர்த்தாங்கிறது தெரியுது, அவன் அனுபவிக்கிறது தெரியுது. அப்ப என்னாச்சு, நமக்கு எப்படி தெரியறது பார்த்தாக்கன்னு கேட்டா, அந்தந்த விஷய கர்த்தாவை போதிக்கக்கூடிய சாட்சி கூட அங்கங்க தனித்தனியாக இருக்குன்னு தெரியுது. லோக பிரசித்தியில பார்த்தோம்னா இது கொஞ்சம் நம்ம உள்ள போயிட்டோம். நான் செஞ்ச காரியம் எனக்கு தெரியறது, என்னுடைய சாட்சி அந்த எனக்கு காமிச்சு கொடுத்து விடுறது. அவன் பண்ணின காரியம் அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, இப்படிதானே? அப்படின்னு சொன்னால் அந்த சாட்சி வேற, அவனுக்கு சாட்சி வேற, எனக்கு சாட்சி வேற. வேதாந்தத்துல ஆரம்ப நிலையில இந்த வாதத்தை ஒத்துணுட்டான். இங்க வேதாந்த பரிபாஷைங்கிற அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் ஜீவ சாட்சிங்கிறது வேற அப்படின்ட்டான். ஆரம்ப நிலையில இப்படிதான் சொல்லணும். இப்படி சொன்னாதான் மனசுக்கு இந்த கர்த்தாவை தாண்டி நம்ம போக முடியும். ஆக கர்த்தா போக்தாவை தாண்டி போகிறதுக்கு நமக்கு சாட்சியை கொண்டு நிறுத்தணும். அந்த சாட்சி ஜீவ சாட்சி. அந்த சாட்சி ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியா தான் இருக்கா, ஒவ்வொரு கர்த்தாவுக்கும் தனித்தனி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் போய் பார்த்தாக்க இந்த சாட்சிய தனித்தனின்னு சொல்றதுக்கு காரணம் இல்லைங்கிறது கிடைக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப பல பானைகள் இருக்கு. பானைன்னு சொன்னா நிச்சயமா உள்ளுக்குள்ள இடைவெளி இருக்கும். இடைவெளிங்கிறது தான் நமக்கு ஆகாசம். இந்த பானை குட்டி பானை, அது பெரிய பானை. இதுல இருக்கு, இதுல இடைவெளி சின்ன கொஞ்சமா இருக்கும், அதுல நிறைய இருக்கும், அதுவும் நமக்கு தெரியுது. அப்ப இந்த பானையில உள்ள இடைவெளி வேற, அந்த பானையில உள்ள இடைவெளி வேற அப்படிங்கிறத நம்ம நன்னா பாக்குறோம். ஆனால் ஆகாசம்ங்கிறது ஒன்னா வேறையா அப்படின்னு கேட்டா நாம என்ன பார்ப்போம்?
என்ன சொல்றது, இந்த ஆகாசம் வேற அந்த ஆகாசம் வேற அப்படின்னு சொல்லலாமா? நமக்கு தெரியுறது ஆகாசம் ஒண்ணு அப்படின்னு. அது ஏன் அப்படி தெரியுது? எதை வச்சு நம்ம ஆகாசம் ஒண்ணுன்னு கண்டுபிடிக்கிறோம்? இந்த பானையில் உள்ள ஆகாசம் இப்படி சின்னதா இருக்கு, அந்த பெரிய பானையில இருக்கிறது பெருசா இருக்கு, அது ஒரு ஆகாசம் இது ஒரு ஆகாசம்ங்கிறது இல்லைன்னு நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நாம இங்க சின்னது பெரியதுங்கிற விருத்தமான பல தர்மங்களை பார்க்கிறோமே, பல குணங்களை பார்க்கிறோமே. இந்த குணங்கள் எதை சேர்ந்ததோ அதுதான் வித்தியாசப்பட்டது. இது எதுல சேராததோ அதையே இதனால வித்தியாசப்படணும்னு நம்ம யுக்தி நமக்கு வேலை பண்றது, நம்ம புத்தி அப்படி வேலை செய்யறது. இந்த பானை சின்னதா இருக்கு, அந்த பானை பெருசா இருக்கு, அப்ப இந்த சின்ன பானை இருக்கிறதுனால சின்னதா தெரியறது அந்த ஆகாசம், அது பெருசா இருக்கிறதுனால அங்க இடைவெளி பெருசா தெரியறது. ஆக அந்த இடைவெளியில வித்தியாசம் இல்லை, அதை புரிஞ்சுண்டு அப்படின்னா ஆகாசம் ஒண்ணு, இந்த பானையை வச்சு இது சின்னதாகவும் பெருசாகவும் தெரியுது அப்படிங்கிற ஒரு யுக்தியை வச்சிருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த யுக்தி நாம கண்டுபிடிச்சோம் இல்லை, தார்க்கிகாலே சூத்திரத்திலே அப்படிதான் சொன்ன, நானா ஆத்மானஹா வியவஸ்தாதா அப்படின்னு சொன்னா, அந்த தர்மங்கள்லாம் இதுக்கு உண்டான தர்மம் அதுக்கு இல்லை, அதுக்கு உண்டான தர்மம் இதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு வியவஸ்தை இருக்கு. இதுக்கு உண்டான சுக துக்கங்கள் அதுக்கு அங்க இல்லை, அங்க உள்ளது இங்க இல்லை, அதனாலதான் இது வேற அது வேற, இந்த பானை வேற அந்த பானை வேற அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு யுக்தி சொல்ல வேண்டியிருக்கான். எப்படி இந்த பானை வேற அந்த பானை வித்தியாசம் இருக்கே, இது வேற மாதிரியா இருக்கு அது வேற மாதிரியா இருக்கு, அதோட ஷேப் வேற மாதிரியா இருக்கு இதோட வேற மாதிரியா இருக்கு, இது கொஞ்சம் உருண்டையா இருக்கு அது கொஞ்சம் தட்டையா இருக்கு, அப்படி எல்லாம் ஏதோ வித்தியாசப்படுத்தி தானே வேறன்னு கண்டுபிடிக்கிறோம். இது வேற அது வேற அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எது ரெண்டும் வெவ்வேறாக இருக்குமோ அந்த ரெண்டுலயும் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு தர்மம், ஒரு காரணங்கள், ஒரு குணத்தை சொல்லணும். அப்பதான் அது வேறுன்னு கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் வைலக்ஷண்யம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய லட்சணம் வித்தியாசமா இருக்கு, அதோட வித்தியாசமா இருக்கு, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்னு சொன்னாலே நமக்கு போறோம். வித்தியாசம் இருக்குங்கிறத வச்சுதான் இது வேற அது வேறுன்னு சொல்றோம். அந்த வித்தியாசம் அதை சேர்ந்ததாங்கிறதையும் பார்த்துக்கணும். எதுல நாம இதை சொல்றோமோ அதை சேர்ந்ததாக அந்த வித்தியாசம் இருக்கும் பட்சத்துல அப்ப இது வேற அது வேறன்னு தீர்மானம் பண்ணுவோம். நாம சின்னது பெருசுங்கிற இந்த வித்தியாசத்தை பானையை சேர்ந்ததாகத்தான் பார்க்கிறோமே தவிர ஆகாசத்தை சேர்ந்ததாக பார்க்கலேங்கிற காரணத்தினாலதான் ஆகாசம் ஒண்ணு, ஆனா பானை சின்னதும் பெருசுமா இருக்கு, அதனால இந்த கட்டாகாசம் பெருசு. இப்ப அதை சொல்றோம் ஆகாசத்துல வித்தியாசம் இல்லை அது ஒண்ணுங்கிறத நம்புறோங்கிறது ஆச்சா. இப்ப இங்க என்னாச்சு, இந்த சுகம் துக்கம் இது எல்லாம் எதுல இருக்கோ அது நிச்சயமா வித்தியாசப்படணும். யாரை சேர்ந்ததோ சுகமோ துக்கமோ எதை சேர்ந்ததோ அந்த சுகவான் துக்கவான் அது வெவ்வேறுங்கிறதுல நம்ம ஒன்னும் மாறுது விபரீதத்தையே கிடையாது, அதை அப்படியே ஒத்துக்கிறோம். ஆனா அதை எதை பார்க்கிற சாட்சின்னு சொன்னோமே அந்த சாட்சியை வித்தியாசப்படுத்துறதுக்கு வைலட்சண்யம்ங்கிறது நமக்கு கிடைக்கவே இல்லை. வித்தியாசமா தெரியறதுங்கிறது வேற விஷயம், வித்தியாசமாக இருப்பதுங்கிறது வேற. அதுக்குதான் நான் அந்த மரக்கத்தை மணி திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு வந்தேன். பால் பச்சையாக தெரியலாம் ஆனா பச்சை ஆகலையோன்னு. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சே எதை நாம கர்த்தா போக்தா அதை தெரிவிக்கக்கூடிய சாட்சியாக சொல்றோமோ அந்த ஆத்மாவை சுகம் துக்காதிகள் கொண்டதாக நம்ம சொல்லவே முடியாது. அது அதுக்கு சாட்சியா இருக்கே தவிர அது சேர்ந்தது இல்லை. அப்ப அது எப்படி வித்தியாசப்பட முடியும்? அது வித்தியாசமே இல்லையே, அது ஒன்னாதான் இருக்கு. வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா அது ஒன்னாதான் இருக்கும். இதை எப்படி நமக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு கேட்டா, நம்மளை சேர்ந்தது அப்படின்னு நாம எந்த குணங்களை சொல்றோமோ அத்தனை குணங்களையும் வேதாந்தம் நமக்கு என்ன பண்றதுன்னு சொன்னா, அது நம்மளை சேராதது க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்னு ரெண்டா பிரிச்சு க்ஷேத்திரத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி கொடுக்குது. பகவத்கீதையில நான் இப்ப ஸ்லோகம் சொல்றேன், 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவையும் பிரிச்சு காண்பிக்கக்கூடிய அத்தியாயம். அதுக்காக வந்தது. இதை மாத்திரம் தான் சொல்ல போறேன்னு சுவாமி பிரதிஜை பண்ணி அதை சொல்லிட்டு வர்றார். அங்க சொல்லும் போது நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்ல எது க்ஷேத்திரத்தை சேர்ந்தது
அதை பார்க்கக்கூடிய ஆத்மாவை சேர்ந்தது எது அப்படின்னு பிரிச்சு சொல்லிட்டு வரா. பார்க்கறதுக்கு என்னெல்லாம் சாதனா, என்னெல்லாம் குணம் வேணும் அதெல்லாம் வேற சொல்ற. அப்படி சொல்லும் போது இச்சா துவேஷா சுகம் துக்கம் சங்காத சேதனா கிருதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இந்த ஆசை, எனக்கு தானே ஆசை வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஆசை க்ஷேத்திரத்துல வருதுங்கிற. நம்ம க்ஷேத்திரம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம க்ஷேத்திரம்ங்கிற சப்தத்தை போட்டா அவர் என்ன சொன்னார்னா, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. அவரே சொல்ற, இந்த இடத்துல க்ஷேத்திரம்னு சொன்னா நீங்க அந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த க்ஷேத்திரம் இல்லை, இந்த ஷரீரம். சரீரம்னு சொன்னா என்னது? இது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்தூலமா தெரியக்கூடிய சரீரம் மாத்திரம் இல்ல. இந்த க்ஷேத்திரஜனுக்கு உபாதின்னு எதை சொல்றோமோ அது எல்லாமே இங்க க்ஷேத்திரம்னு சொல்லப்படும். எது ஆத்மாவுக்கு உபாதியாக, ஆத்மாவை பிரிக்கக்கூடிய உபாதியாக அமைஞ்சிருக்கோ அது தேகமாக இருக்கலாம், நம்ம மனசாக இருக்கலாம், பிராணனா இருக்கலாம். இது எல்லாம் இது க்ஷேத்திரம்னு இங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது இந்த சுகம் துக்கம்ல எதை சேர்ந்தது அப்படின்னு பாக்குறச்சு க்ஷேத்திரத்தை சேர்ந்ததுன்னு சுவாமி அங்க சொல்லி கொடுக்கும். அப்புறம் ஆத்மா எதுன்னு கேட்டா, இதை யாரு பார்க்கிறானோ அவன். ஏதத் யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்வித. சுகம் வந்திருக்கு தெரியறதே, துக்கப்படுறோம் தெரியறதே அப்படின்னு பாக்குறச்சு தெரியறதே யாருக்கு தெரியறதோ அவன், அவன் தான் இங்கே ஆத்மா. அப்ப அவன் பார்க்கக்கூடிய சுகதுக்காதிகள்லாம் எந்த இடத்துல இருக்கு, எங்க இருந்துன்னு தெரியறது? என்கிட்ட இருந்துன்னு தெரியல, க்ஷேத்திரத்துல இருந்துன்னு தெரியறது. க்ஷேத்திரம் ஆத்மா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு அத்தியாசத்தினால நமக்கு வந்ததாக தெரியறதே தவிர வாஸ்தவத்துல அது இருக்கிறது வெளியில தான் இருக்கு, ஆத்மாவில இல்லை. அப்ப ஆத்மாவில இல்லாத சுகதுக்காதிகளை கொண்டு ஆத்மாவை வெவ்வேறாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது எங்கேயாவது சரியா வருமோ? ஆக மத்தவாதிகள், இப்ப சாங்கியாளாகட்டும் தார்க்கிகாளாகட்டும், இந்த சுகதுக்காதிகள்லாம் அவனவனுக்கு தனித்தனியாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஆத்மா வேறாக இருக்கணும் அப்படின்னு ஒரு யுக்தியை சொல்றாளே, அந்த யுக்தியில அவ சொல்லக்கூடிய ஆத்மா இந்த ஆத்மா இல்லையே அப்படின்னு தெரியும். அவ வேற ஒண்ணு ஆத்மா, அதாவது தேகத்திலேருந்து பிரிஞ்ச வெளியில வந்தாச்சு. அதை தாண்டி அவ நிரூபணம் பண்ணின அந்த ஆத்மஸ்வரூபம் அது கடைசி ஆத்மான்னு சொல்றதுக்கு இல்லை. அது ஒரு விசிஷ்ட ஆத்மஸ்வரூபம் தான், அது ஒரு விசிஷ்டாத்மா. அது தனித்தனியாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த விசிஷ்டாத்மாவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம், அது வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அதுல வித்தியாசமே இல்லை. ஏன்னா அதுல வித்தியாசப்படுத்தக்கூடிய எந்த லட்சணமும் கிடையாது. இந்த சுகம் துக்கம் எது வித்தியாசப்படுறதுங்கிறத வச்சுட்டு அந்த ஆத்மாவை வேறுன்னு சொல்றோமோ அந்த காரணமான வித்தியாசமானது அதை சேர்ந்தது கிடையாதுன்னு உபனிஷத்து நிரூபணம் பண்றது. அப்ப இந்த நிரூபணத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, உபனிஷத்து நமக்கு போதிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது ஒண்ணு, அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப அந்த ஒரே ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இதுதான் ஈஸ்வரனாகவும் இருக்கு, அதுதான் இங்கேயும் இருக்கு. எதே வேக தது அமுத்திர எது அமுத்திர தது அன்விஹ. இஹன்னு சொன்னா ஜீவாத்மா, அமுத்திர மேல அது ஈஸ்வராத்மாவா. அமுத்திரன்னு சொன்னா நம்ம மேல அப்படியே காமிக்கிறோம், இங்க கீழே ஏதோ காமிக்கிறோம், கீழே மேலங்கிறது கணக்கு இல்லை. ஆக ஜீவாத்மாவாக இருப்பதும் அந்த ஆத்மாதான், பரமேஸ்வரனாக இருப்பதும் அதே ஆத்மாதான். ஆனா ஜீவாத்மாவாக இருக்கும்போது அந்த ஆத்மாவோட எந்த உபாதிகளை சேர்த்து நம்ம ஜீவாத்மான்னு பேசுறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு மனசு, பிராணன், புத்தி, சரீரம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஜீவாத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மாவுக்கு பேரு வருது. இதை நம்ம சுலபமா சொல்லணும்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3 சரீரத்தோடு சேர்த்து இந்த ஆத்மாவை நாம பார்க்கும்போது இது ஜீவாத்மான்னு பேரு. மாயைங்கிறது இன்னொரு உபாதி. அந்த மாயைங்கிற உபாதியை வச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஆத்மஸ்வரூபம் அது பரமேஸ்வரன், ஈஸ்வர ஸ்வரூபம்.
அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம அது ஒண்ணு இதுவும் ஒண்ணுன்னு சொல்லவே கூடாது. ஆனா எந்த ஒரு ஆத்மா பரமாத்மாவாகவும் இருந்துட்டு இருக்கு, ஒரு உபாதியோட சேர்ந்து ஜீவாத்மாவாகவும் ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்துட்டு இருக்கோ, அந்த ஆத்மாவை பத்தி பேசணும்னா அதுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்றோம். அது ஒண்ணுதான். இதோட அத்வைதம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா நான் ஒரு 5 நிமிஷத்துல இன்னும் முடிச்சு விடுறேன். இதோட முடியல. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுன்னு சொன்னா அப்ப இதை தவிர்த்து மத்தது இருக்கா இல்லையா? மற்ற விஷயங்கள் இதுக்கு அனாத்மா அப்படின்னு சொல்லி, இது ஆத்மான்னு நான் சொன்னேன்னா இதை தவிர்த்து பாக்கி எல்லாமே அனாத்மா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப ஆத்மா ஒண்ணு, அனாத்மா எத்தனை கணக்கே சொல்ல முடியாது, அத்தனை. அப்படித்தானே? இப்ப உபனிஷத்தை நமக்கு இந்த ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கும் போது இப்படி பிரிச்சு 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 சொல்லி கொடுத்து ஒண்ணுன்னு வேணும்னா போதிச்சு விடலாம். ஆனால் உபனிஷத்து அதோட நிக்கல. அது என்ன சொல்றது? நான் இதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கியாத்தே துவைத்தம் நவித்தியதே அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டாச்சுன்னா அப்ப இந்த அனாத்மா இத்தனை இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த அனாத்மா இத்தனை இருக்குங்கிறத நம்ம எங்க இருந்துட்டு பேசணும்னா, ஆத்ம ஜானியா இருந்துட்டு பேசல, அங்க இருந்துட்டு பேசல, அஜானியாக இருந்துட்டு பேசணும் இல்லையா? அப்ப இங்க இருக்கிறது இது தெரியறது, இது எல்லாமே இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் உணர்ந்தான்னு சொன்னா, இதை புரிஞ்சுட்டான்னு சொன்னா அப்ப இது இருக்காது அப்படின்னு சொல்றோம். இதை தெரிஞ்சுட்டா அது இருக்காது அப்படின்னு சொன்னால், இது தெரியாட்டாதானே அது இருக்கும்னு ஆகும். இது தெரிஞ்சா அது இருக்காது, அப்ப இது தெரியாம இருந்தாதான் அது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த கயத்துல அவனுக்கு பாம்புன்னு பாம்பை பார்க்கணும்னு சொன்னா கயிறு தெரியக்கூடாது, கயிறு தெரிஞ்சு கொடுத்தோன்னா பாம்பு தெரியாது. அப்படின்னா பாம்பு தெரியணும்னா கயிறு தெரியாம இருக்கணும், அதுதானே அஜ்ஞானம். அங்க நாம அஜ்ஞானம்னு எதை வேணாலும் சொல்லிக்கலாம், அந்த கயிறுங்கிறது தெரியாது போச்சு அதான் ஏமாந்து போனா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நமக்கு இந்த ஆத்மா தெரிஞ்சு கொடுத்தனா இந்த உலகம் தெரியாதுன்னு சொல்றச்சே, இந்த ஆத்மா தெரியாததுனால உலகம் தெரியுது அப்படின்னு நம்ம வச்சுட்டோமானால், இந்த ஆத்மா இப்ப தெரியாம இல்லையே. ஏன்னா இது பிரகாசம் தெரியறதுனாலதான் எல்லாமே தெரியுது. இது மறைஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே தெரியாத போகும். இதனுடைய பிரகாசத்துலதான் நம்ம மற்ற விஷயத்துல, இப்ப எப்படி நான் சொல்லிட்டு வந்தேன்னா, தேகாயகம் எல்லாமே தெரியுச்சு, நம்மளுடைய அனுபவத்துல இந்த ஆத்மஸ்வரூபமும் பாசிச்சுட்டேதான் இருக்கு, தெரிஞ்சுட்டேதான் இருக்கு. ஆனா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நாம விவேச்சனம் பண்ணாததுனால, அதை பிரிச்சு பார்க்காமல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த இதுலதான் நிக்கிறேன் நான். இப்போ உபனிஷத்து சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கவே இல்லை, அதான் நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன் அப்படின்னு கேட்டா, இது ஒண்ணுதான் தானாக தெரியக்கூடிய ஸ்வரூபம். இதை ஸ்வப்பிரகாசம்னு சொல்றோம், ஸ்வயம் பிரகாசம். ஜடமான வஸ்துக்கள்லாம் தானா தெரியாது, அது தெரியறதுக்கு நம்ம வேலை பண்ணணும். நம்மளுடைய பிரமாணங்களை உபயோகப்படுத்தினா தெரியறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்தாதான் தெரியும். இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா இதை நான் பார்க்கணும், இருக்கிறது தெரியணும்னு சொன்னா அவளை பார்க்கறதுக்கு இங்க நிறைய சாதனங்கள் தேவை. கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னா இருக்கிறது தெரியாது போயிடும், இந்த மாதிரி நிறைய வேணும். ஆனால் இப்ப நான் சொன்ன இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இது தெரியறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இதுதான் சொப்பிரகாசம், தானே பிரகாசிக்க கூடியது. அப்ப அது எப்படி தெரியாம போகும்? அந்த எத்தாப்புல இருக்கிறது கயிறுன்னு ஏன் தெரியலன்னு நம்ம ஒரு காரணம் காமிச்சுட முடியும். அது ஏதோ இப்படிலாம் சுருண்டு கிடந்தது, அதனால பாம்பு மாதிரி அது இருந்தது, வளைஞ்சு இருந்தது, அதனால கயிறுன்னு தெரியாம போச்சு. ஒரு தோஷம், ஏதோ ஒரு தோஷம், அந்த தோஷத்தால கயிறு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது தெரியாம போறது நியாயம், ஏன்னா அது ஒண்ணும் தானா தெரிகிற வஸ்து இல்லை. நாம எந்த சாதனத்தை கொண்டு பார்க்கிறோமோ அந்த சாதனத்துல தோஷம் இருந்து கொடுத்தோம்னு சொன்னா தப்பா தெரியறதுக்கு, தெரியாம போகிறதுக்கு முடியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது தெரியணும்னு, பாம்பா தெரியணும்னு அவசியமும் இல்லை. நாம எதை கொண்டு பார்க்கிறோமோ அந்த சாதனத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னு சொன்னா அது மாத்தி தெரியலாம், தெரியாம இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம்.
ஆனா எந்த வஸ்து தானாக தெரியுமோ அப்ப அது தெரியாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த சாதனம்னு சொல்றதுக்கு இங்க இல்லை. ஏன்னா இது சாதனமே வேண்டாம், தானா தெரியக்கூடிய வஸ்து. அதுக்காகத்தான் பாவரூபமான அவித்யை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரேன். இதுல வேதாந்தத்துல, அத்வைத வேதாந்தத்துல எல்லாரையும் எதிர்க்கிறா. மாயா அவித்யா பாவரூபம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா. அது அஜானம்னு சொன்னா தியானத்தினுடைய அபாவம், தியானம் இல்லைங்கிற இது இல்லை. இந்த ஆத்மாவை தெரியாம இருக்கணும்னு சொன்னா அஜானம்னே ஒண்ணு இருக்கணும், பாவரூபம் அப்படிங்கிறத சாதிக்கிறா. மாயைன்னு அதுக்கு இன்னொரு பேரு. இந்த பாவரூபமான அஜானம் என்ன செய்யறதுன்னு கேட்டா, தெரிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரியலேன்னு சொல்ல வைக்கிறதுங்கிறதுனால இதை அவித்யன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருக்கான்னா, மேகத்துல சூரியன் மறைகிறதோ இல்லையோ, நம்ம மேல பார்த்தோம்னா சூரியனை மேகம் மறைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சு விட முடியும். சூரியனை எது மறைச்சிருக்கு? மேகம் மறைச்சிருக்கு. அது எப்படி தெரிஞ்சது? கண்ணால பார்த்து தெரிஞ்சது. கண்ணால பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணுமே, அந்த வெளிச்சம் எங்கேருந்து கிடைச்சது? சூரிய வெளிச்சம் தான். நாம மேகத்தை பார்க்கறதுக்கு வேற ஒரு லைட்டை போட்டு அதை பார்க்கல. எந்த சூரியனை மறைச்சதோ மேகம், அந்த சூரியனுடைய வெளிச்சத்துலதான் அந்த மேகம் தெரிகிறது. அந்த மேகம் தான் அந்த சூரியனை மறைச்சிருக்குங்கிறதும் தெரிகிறது. இப்ப பார்த்துட்டோம் இல்லையா? இதைதான் திருஷ்டாந்தமா கொடுத்து இந்த ஆத்மஸ்வரூபம் தானே தெரியறதே, இத மறைக்கக்கூடிய அஜானத்தையும் நாம அந்த வெளிச்சத்துலதான் பார்க்கிறோம். அந்த அஜானம் அதை மறைச்சிருக்குங்கிறதும் அது வெளிச்சத்திலேயே தான் பார்க்கிறோம். அது மறைச்சதுனால அந்த அஜானம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்கு, அது பிஷ்யமாய தன்னுடைய வேலையை பார்க்கறது, அந்த வேலை எல்லாத்தையும் அந்த பிரகாசத்தை தான் பார்க்கணும். இதத்தான் என்ன சொல்றது உபனிஷத்துன்னு சொன்னா, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. அப்ப இந்த ஒரு வஸ்து இருக்கே, இந்த வஸ்துவை ஒரு அஜானம் மறைக்கிறது, மறைச்சத்தினால நமக்கு அனாத்மா தெரியறது அப்படின்னு சொன்னா, இந்த மறைவுங்கிறது இருக்கே இது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்ப இது கியாதே துவைதம் நவித்தியதே, அது இருக்காது, அது இருக்க முடியாது இல்லையா? தெரியாததுனால ஒண்ணு தெரியறதுன்னு சொன்னா தெரிஞ்சுட்டா அப்புறம் தெரியக்கூடாது இல்லையா? அந்த ரீதியில போயிருக்கு. இதை நிரூபணம் பண்றது அத்வை சித்தாந்தம் ஒண்ணுதான். ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டோமானால் அனாத்மான்னு ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், இதனுடைய அஜானம் அனாத்மா தெரியறதுக்கு காரணம் ஹேத்துவாக இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணும்போது, அந்த அஜானமானது ஞானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சோன்னு சொன்னால் அப்போ அனாத்மான்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்ப என்ன இருக்கு? ஆத்மாதான் இருக்கு. எத்தனை ஆத்மா இருக்கு? ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அப்ப உண்மைங்கிறது அஜானத்தால எது தெரியுமோ அதை நாம மித்யான்னு சொல்லுவோம், பொய் அப்படின்னு சொல்லுவோம். அஜானம் இருந்தா அது தெரியும், ஆனா அஜானம் போயிடுச்சுன்னா அப்பதான் பொய்ன்னு தெரியும். அஜானம் இருக்கும்போது தெரியறது நிஜமாக தெரியும். பொய் எப்பவுமே நிஜமாகத்தான் தெரியும். பொய்ன்னு எப்போ தெரியுமோ அப்போ அது காணாது போயிடும். ஆக அது இருக்கும்போது சத்தியமாக தெரியணும், ஆனா சத்தியமா இருக்கக்கூடாது, அப்பதான் அது பொய்யாகும். இது அசத் விலட்சணம் அப்படின்னா அதை பெருசா சொல்லிட்டு போவா. பொய் பொய், நான் பொய் சொல்றேன் அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டான்னா அது பொய்யாகாது. அப்புறம் ஆக சத்தியம் சொல்றேன்னு சொல்லிதான் பொய்யே சொல்லணும். இதுதான் நான் சொல்றது சத்தியம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லணும். பொய் சொன்னா அது சத்தியமா தெரியும் போது அது வேலை செய்யும். அப்ப அந்த விதத்துல இந்த அஜானத்தினால வரக்கூடிய இந்த பிரபஞ்சமானது நமக்கு சத்தியமாக தோன்றுகிறதே, இது தோன்றாம போகும் எப்ப நமக்கு தத்துவம் உண்மை தெரியுமோ அந்த சமயத்துல அப்படிங்கிறது சொல்றோம். அப்ப அந்த நிலையில வச்சுட்டு நம்ம பார்த்தோமானா ஆத்மாதான் இருக்கு, அது ஒண்ணுதான் இருக்கு. அது எப்படி இருக்கு அதை நிரூபணம் பண்றது சொல்றது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப இதுதான் அத்வைதம். இந்த அத்வைதத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் தான் அத்வைத சாஸ்திரம். இப்ப இதை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் வேற ஏதாவது விசிஷ்டாத்வைதமோ துவைத்தமோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப மத்த எந்த சாஸ்திரமும் இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணக்கூடியதாக இல்லை.
இங்க ஒரே ஒரு சாஸ்திரம் தான் இருக்கு, அதுதான் வேதாந்த சாஸ்திரம். இது இப்ப சொல்லக்கூடிய இந்த அத்வைதத்தை பத்தி தான் உபனிஷத்து நிரூபணம் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரியவாள்லாம் நிரூபணம் பண்ணி கொடுத்துருக்கா. நான் ஒரு மாதிரி அதை ஒண்ணு சொல்லி வச்சேன், அத்வைதம் இதுதான் ஸ்வரூபம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு. இதோட நான் பரிசு பண்ணிக்கிறேன்.